எப்பா ஆடு மாடுகளை வளர்த்தா ஒழுங்கா கெட்டி போட்டு வளர்க்க மாட்டாள்வே. அந்த ஆளை திறந்த மணிக்கு அவுத்து விட்டுருவாள்வே. அது பாரு வீட்டை சுத்தி சுத்தி வந்து அவ்வளவு இடத்தையும் நாஸ்தி பண்ணி போட்டிருக்கு. இவ்வளவு ஆடு மாடு வளர்க்கறதுக்கு நம்ம அவளையும் தூத்தி பெருக்கி அள்ள வேண்டியதா இருக்குப்பா. எப்பா என்ன குப்பையாக்கி போட்டிருக்கு. இங்கே தான் வந்து மேயுது. கதவு திறந்தா அந்த ஆள் அவ்வளவு ஆடும் வீட்டுக்குள்ளதான் வந்து நிக்குது. எவ்வளவுதான் திட்டன்னு தெரியல, எவ வீட்டு ஆடோ தெரியல. கதவை ஒரு நேரம் திறந்து போட முடியல. அந்த ஆளு உள்ள பூந்துருதுங்க. உள்ள பூந்து அந்த ஆளு நாஸ்தி பண்ணதுதான் மிச்சம். என்னக்கோ தனியா கடந்து திட்டிட்டு அடக்கிய? ஆமா செல்லத்தா, இந்த ஆடு மாடு தொல்லை தாங்க முடியல பாத்துக்க. எம்மா ஒரே தொல்லை தான் பண்ணுது. இவ்வளவு வளர்த்து அந்த ஆளு மேயறதுக்கு தெருளோடி விட்டுட்டு போயிடுறாளுவே. ஆடு வளர்த்தா வேற ஒழுங்கா மேய வைக்கணும்ல. பின்னாடி எல்லாம் வர்றது கிடையாது. அந்த அடிச்சு வெளியே பத்தி விட்டுறது. இது என்னடா என் வீட்டுக்குள்ளேயே தான் வருது பாத்துக்க. ஒரு நாள் வந்துட்டு பாத்துக்க திரும்ப திரும்ப அதே மாதிரி வருது. கதவை பூட்டாலும் இங்கேயே சுத்தி சுத்தி கிடக்குது பாத்துக்க. அதான் கடந்து திட்டிட்டு இருக்கேன். எவ வீட்டு ஆடு மாடுனே தெரியல பாத்துக்க. ஐயா அப்படியாக்கா, வீட்டுக்குள்ள வந்தா வேற சட்டி பானையெல்லாம் உருட்டெல்லாம் செய்யும். ஆமா, இந்த ஊர்ல யார்கிட்ட என்ன சொல்ல முடியுது? ஏதாவது ஒண்ணு சொன்னா உடனே ஆடதான் செய்வாளுவ. இதுகிட்ட பேச்ச கொடுத்தனா நமக்கு இருக்காய்படுவோம். சரிக்கோ, அந்த சின்ன பொண்ணு எங்க? அவளை ஆஸ்பத்திரியில கொண்டு சேர்த்திருக்கு. என்னக்கா சொல்றீங்க? ஆஸ்பத்திரியில சேர்த்திருக்கா? ஐயா என்னாச்சு அந்த சின்ன பொண்ணுக்கு? ஒன்னும் ஆவல. நேத்து நைட்டு ஒரே தலை சுத்துது மயக்கமா வருதுன்னு சொல்லிட்டே கிடந்தா. நான் அங்க கண்டுக்கல. ஐயா அப்புறம் என்னாச்சு? நான் ஏதோ சும்மா விளையாட்டுக்கு தான் சொல்றா, ஏமாத்துவா போல அப்படின்னு நினைச்சிட்டு கிடந்தேன். திடீர்னு மயங்கி விழுந்துட்டா பத்திக்க. அதுக்கப்புறம் என் பையன் ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு போயிருக்கான். ஐயா அப்படியா? அவ இந்த மாதிரி விஷயத்துல விளையாட மாட்டாக்கா? ஐயோ உண்மையா ஏதோ உடம்பு சரியில்லை போல. அட நீ வேற, இப்ப வரைக்கும் எனக்கு நம்ப முடியல. நாங்க மயங்கி உளுந்து கிடக்கையும் மயங்கிட்டேன் தூக்குங்க எத்தேன்னு என்ன வந்து கூப்பிட்டு இருக்கா. வேற மயங்கி விழுறவ மயங்கிட்டேன்னா சொல்லுவா. ஐயா என்னன்னு தெரியலையே. எக்கா நான் ஒரு 8 போய் ஆஸ்பத்திரி போய் பாத்துட்டு வந்துடுறேன். பாத்துட்டுல ஒண்ணு வராண்டா. என் மௌனுக்கு இப்பதான் போன் போட்டு கேட்டேன். நல்லாதான் இருக்காளா, ஒன்னும் ஒரு பிரச்சனையும் இல்லையா. வீட்டுக்கு அமுச்சு விட்டாவலாம். அவன் அந்த பெட்டை விட்டு நவள மாட்டேக்கலாம். எனக்கு ஏதோ செய்து அங்கேயே தான் படுத்து கிடக்கலாம். ஐயா அப்ப உடம்புக்கு ஏதோ செய்யுமா இருக்குமாக்கா? ஆமா, அவளுக்கு மட்டும் நல்லா செய்யும் உடம்புக்கு. அங்க டாக்டர் ஒன்னும் இல்ல, நல்லா இருக்கா, வீட்டு கிளம்புங்கன்னாச்சு. அவன் லூசு மாதிரி அங்க படுத்து கிடக்கா. அவளுக்கு உடம்புக்கு ஏதோ செய்தான். எல்லாம் என் பையனுக்கு செலவெழுத்து உடனே இப்படி ஏதாவது பண்ணிட்டு தெரியவா. ஐயா எனக்கு மனசே கேட்கலக்கா. நான் ஒரு 8 போய் பாத்துட்டு வந்துடுறேன். ஆமா, நீங்க ஏன் போய் அங்க போய் அலைஞ்சு கிடைக்கி? அங்க வேற அங்க போனா பஸ் காசு ஒரு 20 ரூபா தெண்டத்துக்கா. ஒழுங்கா இருங்க. எங்க கொஞ்ச நேரத்துல எங்க வீட்டுக்கு வந்துருவா. எக்கா நாங்க போனா கொஞ்சம் நல்லா இருக்கும்ல, என்ன ஏதுன்னு கொஞ்சம் பாத்துட்டு வந்துடுறோம். என்னமோ பண்ணுங்க. நான் சொன்னா யாரு கேப்பா? உங்க இஷ்டத்துக்கு ஏதோ பண்ணுங்க. அவ அங்க மினிக்கிட்டு படுத்துட்டு கிடக்கா. ஒரே செலவதான் இழுத்து விடுறா. தேவையில்லாம ஏதாவது தின்னு தொலைஞ்சிருப்பா. அது மயக்கங்கிக்கு ஏதாவது வந்திருக்கும். திங்கிறத குறைச்சு திங்கணும். நேத்துள்ளது முந்தானத்துள்ளது என்ன கிடந்தாலும் அள்ளி அந்த ஆளு தின்னுட்டு மயக்கம் வருதுன்னு ஒரே அழுதுட்டு என் மொவனையும் சேர்த்து பாடா படுத்திட்டு கிடக்கா. சரி நாங்க போய் ஒரு 8 பாத்துட்டு வந்துடுறோம். வேற அவளுக்கும் கொஞ்சம் ஆறுதலா இருக்கும்ல. என்ன ஆறுதலா இருக்குமோ? போறவே போய் பார்க்க போங்க. என்னாச்சு செல்லத்தாய்க்கா? அடியே இந்த சின்ன பொண்ணுக்கு நேத்து நைட்ல இருந்து உடம்பு சரியில்லையா, கொஞ்சம் மயக்கமா வந்து விழுந்துட்டா போல. அதான் ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு போயிருக்காங்களா. அதான் நம்ம ஒரு 8 போய் பாத்துட்டு வந்துருவோமா? ஐயா அப்படியாக்கா? மாசமா இருக்காளா என்ன? மாசமும் இல்ல ஒன்னும் இல்ல. அவ அங்க தின்னுட்டு உண்ட மயக்கத்துல உளுந்து கிடக்கா. இங்க மாசமா இருக்காளா? மாசமா? அட நீ வேற ஏன்டி இந்த மாமியார் காரி 1 நாளே 9 நீ வேற ஏன் வேற ஏதோ இது போல ஏதோ உடம்பு சரியில்லை போல. அதை மயக்கம் மட்டும் விழுந்திருக்கா போல. ஐயா அப்படியாக்கா? நேத்து நைட் வர நம்மகிட்ட நல்லா தானக்கா பேசிட்டு நல்லா பல்ல காமிச்சிட்டு நல்லா தானே இருந்தா. இப்ப என்ன திடீர்னு? ஆமா, வெளியே இருக்க வர நல்ல பல்ல காமிச்சு பேசிட்டு நல்லா தானே இருப்பா. வீட்டுக்கு வந்தா தானே அவளுக்கு ஏதாவது ஆகும். என்னக்கா என்ன இருந்தாலும் உடம்பு சரியில்லாத பிள்ளை. நீங்க என்ன இப்படி அவளை திட்டிட்டு அடக்கிய? ஆமா, உடம்பு சரியில்லாதவளா? அவ சரியான கள்ளப்பட்டவா. எனக்கு தெரியாத அந்த கள்ளியை பத்தி. செல்லத்தாய்க்கா இது விட்டா திட்டிட்டே இருக்கும் மாமியார் பத்தியில. சரி வாங்கக்கா நம்ம ஒரு 8 போய் பாத்துட்டு வந்துருவோம். வேற இங்கேயே நின்றுட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், இவ பிடிச்சா ஆடான்னு ஆடிடுவா. ஆமாடி வா நம்ம போவோம். வந்து உத்தரவாசாக்கு இழுவைக்கும் கால் பண்ணி சொல்லுவோம். சரிக்கா சீக்கிரம் சொல்லுங்க, வாங்க நம்ம போவோம். போறாளோ பாரு, அவ்வளவு கூட்டு சேர்ந்துக்கிட்டு அவ்வளவு கூட்டு கழிவலாதானே இருப்பாளுவே. செல்லத்தாய்க்கா என்னடி? எக்கா உங்களுக்கு விஷயம் தெரியுமாக்கா? என்னடி என்னாச்சு? ஐயே அக்கா அதே அக்கா கேக்கியே. இந்த சின்ன பொண்ணு இருக்கால, இந்த வாசப்படியில இருந்து வலிக்கு விழுந்துட்டானாக்கா. வலிக்கு விழுந்து கையில 12 தையலாம், மண்டையில எல்லாம் சரியான அடியா. ஆஸ்பத்திரியில கொண்டு சேர்த்திருக்காக்கா. எனக்கு மனசே கேட்கலக்கா. வாங்க நம்ம ஒரு 8 போய் பாத்துட்டு வந்துருவோம். என்னடி சொல்ற? வாசப்படியில இருந்து வலிக்கு விழுந்துட்டாளா? அட நீ வேற ஏன்டி? உனக்கு யாரு சொன்னா இப்படி? எக்கா அவ பக்கத்து வீட்டுக்காரி உமா இருக்கால, அவதான் இப்போ கடைக்கு போகும்போது பாத்தி மத்திருங்க. அவதான் அப்படி கதை சொல்றா. ஐயா எனக்கு ஒரே பயமா தூக்குவாரி போட்டுக்கா. வாங்கக்கோ. உத்தரவாசா அப்படிலாம் ஒண்ணுமே இல்லடி. மயக்கமா வந்துச்சா, அதனால நேற்று நைட்டு கொஞ்சம் மயங்கி விழுந்துட்டாலாம் பத்திக்க. அதனால இப்ப ஆஸ்பத்திரியில கொண்டு சேர்த்திருக்காங்களாம். ஒன்னோலயே நல்லா தான் இருக்காளாம். இப்பதான் அவன் மாமியார் கதை சொன்னாவ. என்னக்கா இப்படி சொல்றிய? கையில 12 தையலாம், காலில் இறைச்சிருக்கான், தலையில கட்டு போட்டிருக்கான், அது இதுன்னு அப்படி சொன்னாவே. நீங்க என்ன இப்படி சொல்றீங்க? ஆமாக்கோ அப்படிதான் சொன்னாவே. எது உண்மைன்னு ஆஸ்பத்திரிக்கு போய் பார்த்தாதான் தெரியும். பாவமா தான் இருக்கு. நம்ம கூடயே இருந்தவ பத்தியலா. வாங்க போய் ஆஸ்பத்திரிக்கு போய் பாப்போம். ஏடி நானும் ஆஸ்பத்திரிக்கு போனதாண்டி கிளம்பி இருக்கேன். வாங்க அப்படி போவோம். கடவுளே அந்த சின்ன பொண்ணுக்கு எதுவுமே ஆயிடக்கூடாது, நல்லபடியா இருக்கணும். எடி எதுவும் ஆவாதே, நல்லா தாண்டி இருக்கலாம். வாடி ஒன்னும் ஆவாது, கவலைப்படாதியே. செல்லத்தாய்க்கா என்ன வசந்தி இப்படி அழுதுட்டு இருக்கா? எக்கா நம்ம சின்ன பொண்ணு ஐசியூல வச்சிருக்காவலாம்க்கா. ரொம்ப முடியாம கிடக்காலாம்.
என்னடி சொல்ற? ஐசியூல வச்சிருக்காங்களா? எவடி சொன்னா அப்படி? ஏக்கோ எனக்கு எல்லாம் தெரியும்க்கோ. நேத்து நைட்டு மாடியில இருந்து உளுந்து கொண்ட நரம்பெல்லாம் அத்து போய் கை காலெல்லாம் 12 15 தையல் போட்டிருக்காங்களாம். ரொம்ப முடியாம பிளட் எல்லாம் நிறைய போயிட்டாமே. அட பைத்தியமா நீங்களா? எவடி சொன்னா அப்படி? அவ சரி லேசா மயக்கம் வந்திருக்குன்னு மயங்கி விழுந்திருக்கா, அதனாலதான் ஆஸ்பத்திரி கூட்டு போயிருக்காங்க. அதை விட்டுட்டு மாடிப்படியில இருந்து விழுந்தான்னு ஒருத்தி சொல்றா, ஒருத்தி என்னடா படிக்கட்டுல இருந்து விழுந்தான்னு சொல்ற. என்னடி ஊருக்குள்ள இப்படி கதை பேசிட்டு தெரியறியே? ஏக்கோ போய் சொல்லாதீக்கோ, ஏன்டனோட தானே இப்படி சொல்றியே? உண்மையாதான் எல்லாரும் சொன்னாவக்கோ கொண்ட நரம்பெல்லாம் அத்து போச்சா. என்னது கொண்ட நரம்பெல்லாம் அத்து போச்சா? யாருமா இப்படி சொல்லிட்டடக்கா? சும்மா ஏதாவது ஒண்ணு பொருளைய ஊருக்குள்ள கிளப்பி விட்டுறது என்ன? ஏன் ஒத்த ரோசா, ஒருவேளை உண்மையாதான் இருக்குமோடி? அதான் எனக்கும் தெரியலடி, என்னென்னமோ சொல்றாவே, பயமா இருக்கு. ஏக்கா மாடியில இருந்து கீழே வந்து உயிருக்கு போராடிட்டு கிடக்காங்களா எல்லாரும் சொல்லிட்டு அடக்காவே. அப்படிலாம் ஒண்ணும் இல்லம்மா, லேசா மயக்கம் தான். அதை விட்டுட்டு சும்மா ஏதாச்சும் வாய்க்கு வந்தது சொல்லிட்டு அடக்காதியே. நல்லா இருக்க பிள்ளை எவ்வளாச்சும் இப்படி சொல்லுவாளா? அப்படியாக்கா? அப்ப நம்ம சின்ன பொண்ணு நல்லா தானே இருக்கா? எனக்கு இப்பதான் உயிரே வந்த மாதிரி இருக்குக்கா, நான் ரொம்ப பயந்துட்டேன். சீ, ஆளாளுக்கு இப்படி பேசிட்டு கிடக்காதிய, போங்க உங்க வேலையை பார்த்துட்டு போங்க. ஏக்கோ பாத்தீங்களாக்கா, ஒரு சின்ன விஷயத்த ஊருக்குள்ள எப்படி பேசிட்டு கிடக்காளுன்ட்டு? ஆமாடி, நம்ம ஊர் எவ்வளவு மோசமா இருக்கு பாரு. ஏ ஒத்தரோசா, விஷயம் தெரியுமாடி? அடுத்தது யாரு இவளா? இவ என்னத்த சொல்ல போறான்னு தெரியலையே. சொல்லு முக்காடி, என்ன? ஏ ஒத்தரோசா, சின்ன பொண்ணு 3வது மாடியில இருந்து கீழே விழுந்து உயிருக்கு போராடிட்டு கிடக்காலாமே, கையை காலம் உடஞ்சு நடக்க முடியாம கிடக்காலாமே. அப்படியே உண்மையா? இது கேள்விப்பட்டது வந்து எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல, ஒரே கவலையா கிடக்கு. சிலத்தைக்கா நல்ல பிள்ளை பத்தியெல்லாம் என்ன நேரமா கலக்கலன்னு பேசிட்டு நல்லா சிரிச்சிட்டு விளையாடிட்டு கிடப்பா. இந்த பிள்ளைக்கா இப்படி ஒரு நிலைமை ஆச்சு. நல்ல வீலுக்கு ஆளமே இல்ல பத்தியலா, பாவமா இருக்குக்கோ. ஏம்மா நீ பாத்தியோ? பார்த்த மாதிரி பேசிட்டு இருக்கா. 3வது மாடியில இருந்து விழுந்தாவளா? 3வது மாடியில அவ வீட்டுல முதல்ல 3வது மாடியே கிடையாது. சும்மா இஷ்டத்துக்கு பேசிட்டு அடக்கிய. ஐயா அப்படித்தானே எல்லாரும் சொல்லிட்டு அடக்காவே. ஏன் முக்காடு, சொல்றவிய இஷ்டத்துக்கு சொல்லுவாவ, அதெல்லாம் கேட்டு வந்து இங்க வந்து கேட்டு கிடப்பியோ. ஒழுங்கா போ பத்துக்கு வேலையை பார்த்துட்டு. ஐயா யார் சொல்றது உண்மைன்னு தெரியல, ஒவ்வொருத்தையும் மாத்தி மாத்தில சொல்லிட்டு அடக்காளுவே. ஏக்கா பாத்தீங்களாக்கா எப்படிலாம் பேசுறாளுன்னு? ஆமாடி, அவன் மாமியார் என்னடானா நார்மல் மயக்கம் தான் ஒண்ணும் இல்லைன்னு அது சொல்லுது. இவள் என்னடானா எப்படி பேசிட்டு அடக்காளு பத்தியா? கொஞ்சம் விட்டா நம்மளையே நம்ப வச்சிருவாள்வடி. ஏ செல்லத்தாய்க்கா உண்மையை சொல்லுங்கக்கா, எனக்கே கொஞ்சம் டவுட்டா தான் இருக்கு இவ்வளவு பேசுறத பார்த்தா. உண்மையா சின்ன பொண்ணுக்கு எதுவும் இல்லல்ல? நீங்க சொன்ன மாதிரி நார்மல் மயக்கம் தானே, இல்லைன்னு எங்கேயாவது இருந்து விழுந்துட்டாளா? எனக்கும் அப்படிதான் தோணுது. ஏதாச்சும் நம்மகிட்ட இருந்து மறைப்பாவளோ? ஆமா, உங்ககிட்ட மறைக்கிறது தானே எங்க வேலை. குத்துக்கல்லாட்ட உன் மாமியார் தான் எங்ககிட்ட வந்து அப்படி சொல்லிட்டு இருந்தா. ஏன் ஒத்தரசா, ஏன்டி நீங்களும் அவ்வளவு மாதிரி லூஸ் மாதிரி பேசிட்டு கிடைக்கிய? ஒழுங்கா வாங்க ஆஸ்பத்திரிக்கு போய் பாப்போம். சரிக்கா, போய் என்னன்னு தான் பாத்துருவோம். ஆஸ்பத்திரியில பார்த்தா என்ன விஷயம் தெரிய போகுது. எக்கா எல்லாரும் ஆஸ்பத்திரிக்கா போறியே? ஆமா தம்பி. எக்கா நான் வேணா ஆட்டோ கொண்டு வரட்டுமா? வேண்டாம் தம்பி, நாங்க பஸ்லயே போய்க்கிறோம். பாவம் வந்து சின்ன பொண்ணு அக்கா, நல்ல அக்கா. எப்போ ஆட்டோ வேணாலும் என்கிட்ட தான் வந்து கேட்பாங்க. அந்த அக்கா இப்படி ஒரு நிலைமை. நான் நேற்று நைட்டு ஆட்டோ ஸ்டாண்ட்ல நிற்கும்போது ஒரு ஆம்புலன்ஸ்ல அப்படி ஒரு சவுண்டு கேட்டு அவ்வளவு வேகமா ஒரு ஆம்புலன்ஸ் போகுது. சரி எனக்கு அப்போ தெரியவே தெரியாது சின்ன பொண்ணக்காவை தான் ஆம்புலன்ஸ்ல தூக்கிட்டு போறான்ட்டு. தெரிஞ்சா கூட நான் என்ன ஏதுன்னு உடனே போய் பார்த்திருப்பேன். எனக்கு இப்பதானே எல்லா விஷயமும் தெரிய வருது. என்னது ஆம்புலன்ஸ்ல போனாவளா? ஆமாக்கோ, ஆம்புலன்ஸ்ல போனாவக்கோ. சரிக்கோ, நீங்க போய் பார்த்துட்டு வாங்க. யாருக்கும் இந்த நிலைமை வரக்கூடாது. பாவம் அந்த அக்காவை நினைச்சாலே கஷ்டமா இருக்கு. செல்லத்தாய்க்கா பாத்தீங்களா? ஆம்புலன்ஸ்ல தூக்கிட்டு போனாவளா? ஆம்புலன்ஸ்ல சின்ன பொண்ணு வீட்டுக்காரன் பைக்ல தானே வச்சு கூட்டு போயிருக்கான். பாருங்களா என்னென்ன கதெல்லாம் விடுறாவுன்னு. ஆமாடி, ஊருக்குள்ள பொருளைய பத்தி எப்படி பொருளைய கிளப்பி விடுறாவுன்னு. செல்லத்தாய்க்கா எனக்கு சந்தேகமா இருக்கு. நீங்க எதுவும் என்கிட்ட மறைக்கலல்ல? உண்மையா சின்ன பொண்ணுக்கு எதுவும் இல்லல்ல? அட நீ வேற ஏன்டி எப்ப பார்த்தாலும் அதே கேட்டு கிடக்கா. நாங்க என்ன உன்ட்ட பொய்யா சொல்ல போறோம்? அவ புருஷன்கிட்ட இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் போன் போட்டு கேட்டா நல்லா இருக்காளா, எனக்கு கொஞ்ச நேரத்துல வீட்டுக்கு விட்டுருவான்னு சொன்னாவே. நீ என்னடானா இப்படி ஒவ்வொரு நேரமும் கேட்டுட்டே இருக்கா. ஊருக்குள்ளதான் இப்படி பேசுறாள்வனா இங்க கூட இருக்க நீ எல்லாம் இப்படி பேசிட்டு கிடக்கா. இந்த ஊருக்குள்ள இப்படி பேசுறத பார்த்தா எனக்கே கொஞ்சம் சந்தேகமா தான் இருக்குக்கோ. அதான் யோசிச்சுட்டே இருக்கேன். எப்பா இந்த ஊருக்குள்ள இருக்கே பயமா இருக்குப்பா. ஒரு 10 நிமிஷம் கண்ணை மூடி தூங்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், செத்துட்டாவன்னு தூக்கி மாலையை கொண்டு போட்டு அந்த ஆளை தூக்கி கொண்டு எரிச்சிருவா போல. ஆமா முனியம்மா, எப்படிதான் கதையை உருவாக்குவாள்வளோ தெரியல. மயக்கம் போட்டு விழுந்தது மாடிப்படியில இருந்து உருண்டு விழுந்த அளவுக்கு கதை போயிருக்கு. எக்கோ இதுல வேற 4 தையல் 40 தையல்னு விரத்தமா போதுங்க. ஒருத்தி என்னடானா ஐசியூல கொண்டு சேர்த்துருக்குங்க. ஒருத்தி என்னடானா உயிர் போற நிறமேல இருக்குங்க. இன்னொருத்தி வந்து இன்னும் கொஞ்ச நேரத்துக்குள்ள செத்துட்டான்னு சொல்லிட போறா. வாங்கக்கோ, அதுக்குள்ள நம்ம சீக்கிரம் போய் பாப்போம். இவ்வளவு கிட்ட மனசையும் காது கொடுத்து பேச முடியுமா? ஒவ்வொருத்தையும் ஒவ்வொரு கதையில பேசிட்டு கிடக்காளுவே. சரி வாங்கடி நம்ம போய் பாப்போம். யாரும் சின்ன பொண்ணுகிட்ட எப்படி ஊருக்குள்ள எல்லாம் இப்படி பேசுறான்னு சொல்லிட்டு கிடக்காதீடி, அவ ரொம்ப கஷ்டப்படுவா. சரிக்கோ, நாங்க எதுவுமே சொல்லல. அவ நல்லபடியா வீட்டுக்கு வந்து திரும்பி வந்தாலே எங்களுக்கு போதும். ஆமாக்கோ, வாங்க போவோம். நம்ம இங்கே நின்று நேரத்தை வீணடிக்காண்டா. சி இதெல்லாம் ஒரு ஊரா? எம்மா என்னென்னலாம் பேசிட்டு கிடக்காளுவே. சரி வா முடியம்மா, புலம்பிட்டு கிடக்காதே. ஹாப்பி பர்த்டே அப்ரா. இனிய பிறந்த நாள் நல் வாழ்த்துக்கள் அப்ரா. நீங்க எப்பவும் ஹாப்பியா சந்தோஷமா இருக்கணும். ஹாய் லக்ஷ்மி, ஹாய் சந்திரா, ஹாய் லோகிதா, ஹாய் லதா, ஹாய் மீத்துக்குட்டி, ஹாய் காஞ்சனா, ஹாய் ஸ்ருத்விக்,
நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இன்னொரு வீடியோல பார்க்கலாம். டாடா, பை பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.